ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை கனெக்ட். இது சினிமாவின் புதிய பரிமாணம். இந்த வீடியோவில் நம்ம கனெக்ட் பண்ண போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சார் கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க லால் சலாம் படத்தை கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நோக்கம் என்ன அப்படின்றத நாங்க விளக்க விரும்புறோம். ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு 80 டு 85 சீன் இருக்கும். அந்த 85 சீனுமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, எவ்வளோ விஷுவலா என்கேஜ் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான் ஒரு டைரக்டரோட நோக்கமா இருக்கும். அதை மேக்கிங் வைஸ்ல அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சீன்லேயே வந்து புதுசா எதனா கிரியேட் பண்ணுவாங்க. அது புதுசு அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த சீனை ஏற்கனவே யாரோ எடுத்து வச்ச சீனை தான் வந்து அவங்க வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஒரு டைரக்டர் வந்து இன்னொரு டைரக்டர் கிட்ட அசோசியேட்டா ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து பழைய ஃபார்முலாவா இருக்கும். இப்பெல்லாம் ஷார்ட் பிலிம்ஸ் பண்றாங்க, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 5 இயர்ஸ் வந்து அவங்க கண்டிப்பா அசோசியேட் கிட்ட ஒரு ஒரு டைரக்டர் கிட்ட அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க படம் பண்ணும்போது அவங்களே அறியாம அந்த டைரக்டரோட இன்ஃபுளுன்ஸை கொண்டு வந்துருவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீனாவுமே வந்து அதை வச்சிருப்பாங்க படத்துல. ஸோ தவிர்க்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைரக்டரோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் இவர் படம் பண்ணியிருக்காரு, இதே சீன் வந்து அந்த படத்துலயும் வந்திருக்குமே அப்படின்றத வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, மணிரத்னம் சாரோட தாக்கம் இல்லாம இப்போ வர யங்ஸ்டர்ஸ் யாருமே படம் பண்ணல அப்படின்றத வந்து நான் ஒரு சில வீடியோஸ்லயே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இப்ப வர டைரக்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ்லாம் கூட மணிரத்னம் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம படம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு டைரக்டர் பத்தி தான் நாம பார்க்க போறோம். அவர் வேற யாரும் இல்ல. நம்ம டைரக்டர் பாலா தான். பாலாக்குன்னு எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பாலா தன்னோட முதல் படமான சேதுலயே வந்து பாத்தீங்கன்னா, மணி சாரோட ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாரு. ஆக்சுவலா வந்து சூர்யா, அதாவது தளபதியில வந்து ரஜினி சாரோட கேரக்டரை வச்சுதான் வந்து விக்ரமோட சியான் கேரக்டரே வந்து அவர் டெவலப் பண்ணியிருப்பாரு. அது எப்படின்றத இந்த ஒரு சீனை பாருங்க. இருக்கா கேக்குறல பிடிச்சிருக்கா? அப்படியே இந்த சீனையும் பாருங்க. பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆடு, அடிதடி ஆடு. பிடிக்கல என்னன்னா பிடிச்சிருக்கு. இந்த விஷயம் எங்களுக்கு முதல்ல தெரியுமே அப்படின்னு யாருன்னா சொன்னீங்கன்னா, தயவு செஞ்சு கமெண்ட் ரிவீல் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து பாலாவோட ஃபேனா இருக்கீங்க, பாலாவோட ஃபாலோவரா இருக்கீங்கன்றது பார்ப்போம். அடுத்து அவரோட 2வது படமான பிதாமகன். பிதாமகன் ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த சீன்ல இருந்து தான். அப்படியே தளபதியில இந்த சீனை பாருங்க. இந்த ஸ்டார்ட்டிங் சீன் மட்டும் இல்லைங்க. இந்த படம் ஃபுல்லாவுமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, தேவா, சூர்யா இவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து பிதாமகன் ஃபுல் ஸ்டோரியே வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. இன்ஃபாக்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல பழிவாங்குற சீனையும், இதையும் ஒண்ணா வச்சு பாருங்க. அப்படியே டிட்டோவா சூப்பராவே மேட்ச் ஆகும். இதுதான் நம்ம சேனலோட நோக்கம். ஸோ இந்த நம்மளோட நோக்கம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நாங்க நம்புறோம். இந்த லால் சலாம் படம் எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ஷனை பார்த்துட்டு வந்துடலாம். இவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்துமே வந்து நிறைய டைரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தையே வந்து பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமணியபுரம். அதுல இருந்து நிறைய சீன்ஸை வந்து இவங்க இன்ஸ்பயர் பண்ணி சீனாவே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படம் ஸ்டார்ட் ஆகுறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீன்ல இருந்து. சுப்பிரமணியபுரம் அந்த பீரியட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம். ஆக்சுவலா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் அப்படின்னு ஒரு படம். அது வந்து அனுராக் கஷ்யப் டைரக்ஷன்ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆன படம். அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனே வந்து நான் இங்க இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு அனுராக் காஷ்யப் வந்து ஒரு சில பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம். அது வந்து இந்த லால் சலாம்லயும் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த மதுரையோட மண் வாசனை மாறாம அந்த பிரசன்ட் பண்ண அந்த சுப்பிரமணியபுரம் படமா இருக்கணும். அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் நிறைய விஷயத்த வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ண விரும்பியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த சீன் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் வந்து அப்படிதான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சுப்பிரமணியபுரத்துல இருக்கிற ஹீரோயின் மாதிரி தான் இங்கேயும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே போல சாங்ல வர இந்த கண்களை கண்டால் வர சாங் சீக்வன்ஸ் எல்லாம் கூட இவங்க இதுலயும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து சீன் எடுத்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுப்பிரமணியபுரத்துல வந்து கொஞ்சம் ஹைலைட்டான அந்த சாங் வந்து சூப்பரா இருக்கும். அந்த திருவிழால நடக்கிற சில சில விஷயங்கள்லாம் வந்து சூப்பராவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க.
இங்க வந்து திருவிழா, தேர் திருவிழான்றது ஒரு சாங் வந்து ரொம்ப டெலிபரேட்டா சூப்பரா வந்து மண்மனம் மாறாம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இங்க பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சுப்பிரமணியபுரத்துல வந்து பெரியப்பா தான் வந்து பஞ்சாயத்து பண்ணுவாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணோட அப்பா வந்து அரசியல்ல வரணும் அப்படின்றது பார்ப்பாரு. அவங்க பெரியப்பா வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி இவன் வேணாமா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்றது சொல்லுவாரு. இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லால் சலாம்லயும் அவங்க பெரியப்பா தான் வந்து பஞ்சாயத்து பண்ணி அந்த இவரு விஷ்ணு விஷால் வந்து வேணாம் அப்படின்றத வந்து சொல்லுவாரு. ஸோ இந்த விஷயமும் வந்து எங்களுக்கு இதுல தேவர் மகனோட இன்ஃபுளுன்ஸுமே இருக்குதுங்க. ஆக்சுவலா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தேவர் மகன்ல ஒரு கோயில், அதுல வந்து பெரிய தேவரா சின்ன தேவரா அப்படின்றத வந்து அடிச்சுப்பாங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு சமாதானம் ஏற்படுத்தணும், கோயிலை திறக்கணும், எல்லாருமே வந்து அது உள்ள வந்து வழிபடணும் அப்படின்றத வந்து இது பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தேர் வச்சுட்டு இருக்கிறது ஒரு சாராரா இருப்பாங்க, இன்னொரு சாரார் வந்து தேரை திருவிழாவை வழி நடத்துறவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். ஸோ இதை மீறி எப்படி திருவிழா நடக்குது அப்படின்றது தான் வந்து இதுவா இருக்கும். அதே போல தேவர் மகன்ல கலெக்டர் வந்து சமரசம் பேசுவாரு. அதே மாதிரி சீன் வந்து இங்கேயும் நடக்குது. கலெக்டர் வந்து ஒரு இடத்துல வந்து நின்று பஞ்சாயத்து பண்ணி இந்த ஊர் சமாதானம் இருக்கணும்னா நீங்க இப்படி அடிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்காது. யாருனாச்சும் ஒரு முடிவு வாங்க அப்படின்றத வந்து கலெக்டர் சொல்லுவாரு. இந்த விஷயமா எங்களுக்கு கணக்கு. இன்னொரு விஷயம் படம் பார்த்தீங்கன்னா காலாவோட இன்ஃபுளுன்ஸுமே வந்து இந்த படத்துல, அதாவது ரஞ்சித்தோட இன்ஃபுளுன்ஸுமே இந்த படத்துல நிறைய இருந்திருக்கு. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா இந்த காலா படத்துல வர அந்த என்ட்ரி சீன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம காலால வந்து ஒரு அனிமேஷன்ல காட்டுவாங்க. திருநெல்வேலியில இருந்து இப்படி பாம்பேல வந்து செட்டில் ஆனாங்க அப்படின்ற சீன் ஆகட்டும். இங்க லால் சலாம்ல இருந்து இவரு இங்க இருந்து இந்த ஊர்ல இருந்து போயிட்டு அங்க எப்படி செட்டில் ஆனாருன்றத அனிமேஷன்ல சொல்லுவாங்க. இந்த விஷயமும் எங்களுக்கு கணக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சார்பேட்டா பரம்பரையில வர சீனை வந்து ரொம்ப அப்டப்டாவே அதுல வச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு சக்சஸ் ஃபார்முலா தான். இது வந்து இன்ட்ரோல் பிளாக் இருக்கும். ஆர்யா வந்து ஜெயிச்சிருவாரு. ஆனா அதை வந்து கலைச்சு விட்டுருவாங்க. ஆக்சுவலா அது ஜெயிச்சாதான் கணக்கு வரும். அதுல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட்டத்தை கலைச்சு விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சீன் வந்து இந்த லால் சலாம் சென்ற படத்துலயுமே இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விக்ராந்த் டீம் வந்து ஜெயிச்சிடும் 100% ஜெயிச்சிடும். அதை வந்து ஒரு ஒரு மாதிரி பண்ணி அதை கலைச்சு விட்டுட்டு அவங்க தோத்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயமும் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. அடுத்த படத்தோட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி மத நல்லிணக்கத்தை சார்ந்த படங்கள்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்துல வந்துட்டு தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி சார் நடிச்ச பாரத விலாஸ் ஆகட்டும், அப்புறம் மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல பாம்பே அந்த மாதிரி படங்கள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான மத நல்லிணக்கங்களை வலியுறுத்துற மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அந்த வகையில பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற ஒரு படமும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மத நல்லிணக்கத்தை பேஸ் பண்ணி எடுத்த படமா தான் இருக்கும். நீர்ப்பறவை. இதுல வந்து 2 விஷயம் வந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நீர்ப்பறவையில விஷ்ணு விஷால் தான் ஹீரோ. இதுலயும் விஷ்ணு விஷால் ஹீரோ. அதுலயும் தம்பி ராமையா இருப்பாரு. இதுலயும் தம்பி ராமையா இருப்பாரு. ஆனா இது மட்டும் கனெக்ஷன் கிடையாதுங்க. படத்தோட பாதி, அதாவது ஃபர்ஸ்ட் சுப்பிரமணியம் சொன்னீங்கன்னா மீதி பாதி வந்து இந்த நீர்ப்பறவையோட டிட்டோவா கனெக்ட் ஆகும். லால் சலாம்ல விஷ்ணு விஷால் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல என்ன பண்ணிடுவாருன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ வந்து மைக்கேல்ன்ற ஒரு கேரக்டர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து இந்த ஊருக்கு எதனா ஒண்ணு பண்ணாதான் அவங்களுக்கு உன் மேல நம்பிக்கை வரும். சோ இந்த தேரை வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. தேரை நீ வாங்கு அப்படின்னுவாங்க. நீர்ப்பறவையில சேம் சீன் தான் இருக்கும். கடல்ல மீன் பிடிக்க விட மாட்டாங்க. இவனா மீன்கார பையன், இவன் யாருன்னு இங்க இருக்கிற யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியாதா? இல்ல இந்த ஃபாதருக்கு தெரியாதா? ஏய் ஆப்ரஹாம் மாமா, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மீன் பிடிக்கணும்னா நீ சொந்தமா படகு வாங்கி ஓட்டு அப்படின்றத வந்து விஷ்ணு விஷால் கிட்ட சொல்லுவாங்க. அவன் கடலுக்கு போலாம். கடலுக்கு போட்டோம். ஆனா எங்க படகு தொடக்கூடாது. 108 கிராமங்கள்ல எந்த கரையிலையும் படகு தர விட மாட்டோம். சோ இந்த விஷயம் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. இருக்கட்டும், நானே சொந்தமா ஒரு படகை வாங்குறேன். அதுல எங்க அப்பா லூத்து சாமி பேரை எழுதி இதே கடல்ல ஓடுறேன்டா. அதே மாதிரி நீர்ப்பறவையில விஷ்ணு விஷால் வந்து அந்த போட்டை வாங்குறதுக்காக ஒரு இடத்துல போய் வேலை செய்வாரு. மேஸ்திரியே இருந்தாம்ல, ஏற்கனவே ஆள் ஜாஸ்தியா இருக்கு. இல்லை இவனுங்களை கூட்டு போய் அந்த கரையை ஏற்றி கிடைச்சுடல. ஏய் வா போங்கப்பா. இங்கேயும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா விஷ்ணு விஷால் வந்து போட்டை தேரை வாங்குறதுக்காக இவர் வந்து கிரிக்கெட் விளையாடி அதுல வந்து காசு வாங்கி அந்த தேரை வந்து ரெடி பண்ணுவாரு. இதுல இன்னொரு விஷயம், ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நீர்ப்பறவையில வந்து அந்த வல்லத்தை ரெடி பண்றவர் வந்து சமுத்திரகனி வந்து ஒரு முஸ்லீமா இருப்பாரு. என் மாவன் கடற்கரையில் தவிச்சு நிற்கிறான். ஒரு பையன் நம்ப மாட்டேங்கிறான். உன்னைய நான் சத்தம் போட்டதை மனசில் வச்சுக்கிட்டு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிடாத. அவனுக்கு ஒரு படகு தான், அவன் தவணை கட்டாட்டி. அவர் வந்து இந்த வல்லத்தை வந்து நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன், நீ போய் காசை மட்டும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சீனு ராமசாமி வந்து அந்த சீனை வச்சிருப்பாரு.
அதே போல பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து கொஞ்சம் பணம் ஷார்ட்டேஜ் ஆகும். அதுக்காக கலெக்ட் பண்றதுக்கு தான் பாம்பே போவாரு. பாம்பே போயிட்டு கலெக்ட் பண்ணி கடைசியில அந்த திருவிழாவை வந்து அந்த தேரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு வந்து நிறுத்துவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜினி சார் வந்து லால் சலாம் அந்த தேரை சாமி எடுத்து நீங்க உங்க கையால தேரை வைங்க அப்படின்னாரு. அப்போ ரஜினி சாரோட டைலாக் சொல்லுவாரு, மனசு மதம்ன்றது மனசுல மட்டும்தான் இருக்கணும், மனுஷங்க கிட்ட காட்டக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதை சொல்லிட்டு அந்த சாமி எடுத்துன்னு போய் வைப்பாரு. நீர்ப்பறவையில வர இந்த சீனை பாருங்க. இந்த சீன்ல வந்து சமுத்திரக்கனி ஒரு முஸ்லீம், அவரு வந்து அந்த பூஜையை வழி நடத்துவாரு. ஆக்சுவலா அந்த பூஜையை வந்து அவர் தான் பண்ணுவாரு. அந்த போட்ல எழுதியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா லூத்து சாமி தூய ஆவி அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ எல்லா மதத்தையுமே ஒன்றிணைக்கிற அந்த சீன் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. ஆக்சுவலா அந்த சீனை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். எப்படி இப்படி ஒரு சீன் எடுக்க முடியும்? அப்பவே சீனு ராமசாமி வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கின படம். கடைசி ஃபைனல் டச் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஆக்சுவலா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மணிரத்னம் சாரோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம ஒரு படம் எடுக்க முடியாதுன்றதை மீண்டும் ஒரு முறை இந்த டீம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எதுன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் வந்து காசு கலெக்ட் பண்றதுக்காக பாம்பேக்கு போவாரு. அங்க ஒரு கலவரம் நடக்கும். இந்து முஸ்லீமுக்கு நடுவில் ஒரு கலவரம் நடக்கும். அந்த சீன் அப்படியே பாத்தீங்கன்னா பாம்பேல வர இந்த சீனோட அழகா ஒத்துக்குவோம். ஆக்சுவலா வந்து இவங்க அதை பர்பஸா தான் வச்சிருக்காங்க. தெரியாமலாம் கண்டிப்பா வச்சுக்க மாட்டாங்க. ஏன் அது பாம்பேல போயிட்டு அவர் கலெக்ட் பண்ணும்போது அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த கரெக்டா அந்த விஷயத்த வந்து சிங் பண்ற மாதிரி தான் இந்த சீனே பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு பிரில்லியண்டான அட்டம்ப்டா இருந்திருக்கும். அவ்வளவுதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நாங்க விளக்கமும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த கனெக்ஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை பேரோட இன்ஸ்பிரேஷன்ல தான் வந்து ஒரு படமே வந்து பண்றாங்க. இது இல்லாம ஒரே ஒரு டைரக்டர்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதுல இருந்து வர ரைட்டிங்லாம் கூட இருக்கும். ஆனா இவங்க வந்து ஒரு மேக்கிங் வைஸ்லயும் அதை வந்து புதுசா காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விதத்துல வந்து இந்த டீமுக்கு நாம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். சரி, வீடியோட எண்டுல படம் எப்படி இருக்கு அப்படின்றத நாம சொல்றோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா படம் இந்த தலைமுறையில அடுத்த தலைமுறையில கூட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. மத நல்லிணக்கம் அப்படின்றத வந்து கண்டிப்பா எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். இதுல வர அரசியலை ஒமிட் பண்ணிடுங்க. அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப காட்டமான வர விமர்சனங்களை தவிர்த்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த போன்ன்றது வந்து ஒரு பெரியவங்க கிட்ட மட்டும் கிடையாது, சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட கூட இருக்கு. அது அவங்க கிட்ட எப்படி போய் போர்ட்ரேட் ஆகுது அப்படின்றது தெரியாது. ஆக்சுவலா இந்த படத்தோட பர்பஸே வந்து இந்த ஒரு மத நல்லிணக்கத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவங்க கிட்ட இருந்ததே தவிர பெருசா ஒரு கடவுளை பத்தி கூட அவங்க பெருசா பேசிருக்க மாட்டாங்க. சிந்தியில் சொல்ற டைலாக்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். மனசு சரியில்லைன்னா போயிடுவாங்க, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்க வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க டச் பண்ணவே இல்லை. இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே எல்லாத்துலயுமே வந்து ஒரு சமாதானம் நிலவட்டும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டீங்கன்னா லால் சலாம் 100% ஹலால். மீண்டும் ஒரு புதிய கனெக்ஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கதை.